Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. Friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கோயிலுக்கும் போகல. பீரியட்ஸ் டைமுங்கிறதுனால நான் கோயிலுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் கும்பிடல. ஸோ ஆனிவர்சரி டே அன்னைக்கு ஈவினிங் ரிசர்வ் டேடி ஏதாவது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட்டு ஹேண்ட்பேக் குவாலிட்டியான ஹேண்ட்பேக் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய சிட்டியில் தான் கிடைக்கும். பட் இங்கே அந்த மாதிரி கடை கிடையாது. அதனால் ஹேண்ட்பேக் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு திங்ஸ் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிசர்வ் டேடியும் வாங்கியிருக்காரு, நானும் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட்பேக் நான் ஆப்லேயும் பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தேன். இப்போதைக்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹேண்ட்பேக் ஸ்கிப் பண்ணியாச்சு. சரி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். ரிசர்வ் டேடி என்ன வாங்கினார்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். यही करना था, एक पण होला ना. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக போகிற கடைக்கு தான் போயிருந்தோம். ஒரு குர்த்தி மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ரிசப்க்கு டாய்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சிந்தூர் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கல்யாண நாள் அன்னைக்கு சிந்தூர் வாங்குறது ரொம்ப நல்லது. டக்குன்னு என் கண்ணுக்கு பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சிந்தூர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் 60 ரூபா. 2 வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு காசு இல்லைப்பா, முதல்ல 1 வாங்கு, அடுத்த தடவை 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தூர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மெரூன் கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்குது. எனக்கு இந்த ரொம்ப திக் ரெட் கலர் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு சிந்தூர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் 60 ரூபா. கவர் போட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரிசப் பிச்சு எரிஞ்சிட்டான். அதனால் சிந்தூர் ஒரு சிந்தூர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் 60 ருபீஸ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் டேடி உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன், நீ எனக்கு கிஃப்ட் வாங்கித்தான்னு சொன்னாங்க. என்கிட்ட 500 ருபீஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஏர்பட்ஸில் இது இந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது குவாலிட்டி, இது பிராண்ட்லாம் கிடையாது, நார்மல் தான். அவருக்கு ஏர்பட்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தடவை நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினாரு. இது என்ன எழுதிருக்குன்னா OUD ஃபீலர் 1200 ஹெர்ட்ஸ் ஸ்டாண்டி டைம்னு எழுதிருக்கு. அதுக்கப்புறம் 54 ஹவர்ஸ் சார்ஜ் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். 54 ஹவர்ஸ்.
ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 1200 எழுதிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு. இது வந்து குவாலிட்டியான ஏர்ஃபோனா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நார்மல் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வாங்கிக்கிட்டாரு, கிட்டத்தட்ட 2-3 நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ரிசப்க்கு வந்து இந்த மேலே இருக்க டப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு இதெல்லாம் பிச்சு எறியணும், கிழிக்கணும், அப்போ தான் ரிசப்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தடவை ரிசப் டேடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினார். ஏர்ஃபோன். இது என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி ஏர்ஃபோனை? ஏர்பட்ஸ் விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கழுத்தில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், கீழே விழுகுங்கிற டென்ஷன் கிடையாது. பாருங்க, மேக்னெட் ஒட்டிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி கழுத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நானும் இது மாதிரி தான் வாங்கலான் இருக்கேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரெட்மி. நான் வந்து ஏர்பட்ஸ் வந்து என்னோட ஏர்பட்ஸ் வந்து ரெட்மி ஃப்ரெண்ட்ஸ். பட் அது ஏர்பட்ஸ் இந்த தடவை ரிசப் டேடி இந்த மாதிரி வாங்கிட்டார். முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவார். அதுக்கப்புறம் ஏர்பட்ஸ் வாங்கினாரு, திரும்ப அதே மாதிரி. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் வாங்க போகிறேன். ஏர்பட்ஸ் வேண்டாம். ஸோ ரிசப் டேடியோட கிஃப்ட் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரிசப் டேடியோட கிஃப்ட். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குர்த்தி பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். நாங்கள் எப்பவுமே அடிக்கடி போகிற கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். நிறையா குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. சரி நெட்லேயே வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். நெட்னா ஆப் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வாங்கிக்கலாமான்னு பார்த்தேன். கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஹேண்ட்பேக் மாதிரி ஆர்டர் போட்டுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, 1 வீக் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக என்ன 1 வீக் வெயிட் பண்ணணும், நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாதுல்ல. அதனால் சரி கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கேயே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்கல. சரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி ரேட் தான். என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 500 ரூபாய்க்குள்ளே நான் வந்து வாங்கிட்டேன். இல்லை நான் லெகின்ஸ், சால் அந்த மாதிரி ஃபுல் செட் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்திருக்கும். சரி ஒரு குர்த்தி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு மேட்சாக என்கிட்ட வந்து ஷாலும் கிடையாது, லெகின்ஸும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆலியா கட் ட்ரெஸ்ஸு. வீடியோவில் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆலியா கட் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குர்த்தி XXL, XXL நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. நிறையா உடம்பு குறைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. குண்டா இருக்கவங்க போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு. ரேட் வந்து கரெக்டாக 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் 498 ரூபா. 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குர்த்தி. ஸோ இது வந்து ஆல்ட்ரு பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கு எந்த மேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எந்த மேட்ச் மாதிரி, எந்த மேட்ச் கலர் வந்து லெகின்ஸ் அண்டு சால் வாங்கணும்னு சொல்லுங்கள். என்கிட்ட இந்த கலரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலரும் கிடையாது, ரோஸ் கலரும் கிடையாது, இது கிரே கலரும் கிடையாது, எந்த கலரும் கிடையாது. சரி அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டாங்க லெகின்ஸு ஷால் வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பில் அதிகமாக வந்துடும் சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கிரே கலர் லெகின்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேட்சே என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லெகின்ஸும் கிடையாது,
எதுவும் கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது ட்ரெஸ். ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டி மாதிரி இருக்குது பாருங்க. கை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இது வந்து பூ போட்ட டாப் ஃப்ரெண்ட்ஸ், குர்த்தி. வி நெக் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் வி நெக் ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கை ஆல்ட்ரு பண்ணோம், உடம்பு குறைக்கணும், கீழே ஹைட்டு கட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் இது ஆல்ட்ரு பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். இது ஆனிவர்சரி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போதைக்கு ஆல்ட்ரு பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு குர்த்தி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 950 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ரிசர்வ் டேடி வாங்கிக்கோ தான் சொன்னார். சரி வேண்டாம், கம்மி ரேட்லேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த குர்த்தி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காட்டன் கிடையாது, காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் ஒரு மாதிரி இருக்குது. பட்டு கிளாத் என்ன கிளாத்துன்னு தெரில. பட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் கிடையாது. ஆனால் இது காட்டனா என்னன்னு தெரில, காட்டன் இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு மேட்ச் வந்து கிரே கலர் லெகின்ஸு, கிரே கலர் துப்பட்டா வாங்கினா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே கிரே கலரில் தான் வாங்கணும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கணும். அடுத்த மாதம் வரைக்கும் கிரே கலர் துப்பட்டா, கிரே கலர் லெகின்ஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆனிவர்சரி ட்ரெஸ், ரிசர்வ் டேடி அன்பாக வாங்கி கொடுத்தது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து டாய்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு வந்த உடனே உடச்சிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது. எங்களோட ஆனிவர்சரி கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து ஆல்ட்ரு பண்ணணும், ஷால் வாங்கணும், லெகின்ஸ் வாங்கணும், இன்னும் செலவு இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கினது, பூ போட்ட மாதிரி வாங்கினது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஆலியா கட், ரொம்ப சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஆலியா கட் தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஆனிவர்சரி கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.